வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆமாம்மா, எல்லாம் அடிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். கிட்டத்தட்ட இதே தான். அங்கே எப்படி ரியாக்ஷன் இருக்க தெரியலையே. யாரும் தெரியலையே. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஐயோ, ஒப்ப வீடு தெரியுதா? குனிஞ்சு பாருங்க. பொச்சு மேல ஒரே மிதி, பொண்ணே கண்ணுக்கு தெரியாது. லட்சணமா பண்ணுவீங்க. தூக்கு போட்டு செத்தால் சாவரே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே போய் கேமராவா இருக்கே பண்ணுமா? ஆசி பண்றதா? என்ன பண்ணுமா? அண்ணி அண்ணாவுக்கு முத்தம் கொடுங்க. சிறப்பா செஞ்சுருவோம். யாங்க அனியா வந்திருக்கிற இடம் சூப்பர். சூப்பரா பண்ணுங்க சார், என்னோட பண்ணுங்க. பணத்தை எப்பவுமே பூஜை அறையில நம்ம வைக்க கூடாது. இப்போ வந்து பணம் வந்து எல்லார் கையிலும் போகுது, நல்லவங்ககிட்டையும் போகுது, கெட்டவங்ககிட்டையும் போகுது. அந்த பணம் வந்து புனிதமான பூஜை அறையில வச்சோம்னா அந்த பாவம் பண்றாங்க. ஆமா, தூக்கு. I am a photographer and I took this photo. யார் அது? ஐயோ, ஆஹா. அடுத்த கேஸ். ஐயா, ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. ஐயா, எந்த ஐயா? நான் தான்டா. சார், நீ போய் சார். இதுக்கு முடிச்சிட போறாங்க. பாவம். மாற்றாரு ஐயோ, இந்த வாரம் இதோ இந்த பூனை என்ன பண்ணுது? காட்டு பாவம்டா. இருக்கு bro. மோட்டா உன்னை பெத்தாளா இல்ல யானை உன்னை கத்திட்டாடா? போட்டு. அப்போ சரியான அடியானா. ஆஹா. என்ன போகுது? பாத்தியாடா கிளைக்கு கொடுக்க. எப்படி எடிட்டா? லைட் ஆஃப் ஆனது. போச்சுடா. காட்டா காட்டினால தேவைதான்டா உனக்கு. $50 லட்சம் சேலஞ்சை 50 நாளில் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். நான் மட்டும் ஏர்ன் பண்ண போகிறதில்ல, நீங்களே என் கூட சேர்ந்து ஏர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓஹோ, யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட அது 11 வருடங்கள யாருமே வந்து பூஜை கூட பண்ணாம மரங்கள் சுமந்து உள்ள போறதுக்கு எந்த விதமான ஒரு சின்ன ஹோல் கூட இல்லை. அப்படி இருக்கையில இப்படி 2 ஆமைகள் எந்த ஒரு சைஸ்ல உள்ள போயிருக்குங்கிறது தெரியல. எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அதிசயமா இது ரெண்டும் பூஜையா உள்ள இருந்து வெளில வருது. இதெல்லாம் என்ன காரணம்னா புரியல. அட பாவிங்களா. குடும்பமா உட்காந்து பாக்குறாங்க.
குடும்பம் Don't try to play ஐயே, fool with me, ஐயே. Nilesh. No, it's very bad. ஐத்தியா என்னடா பண்ற? என்னடா பண்ற? அது பணமா? காசா? ஆக்சுவலி செத்து போயிருவாங்களா? பேப்பர்லையா? நீ வா போட்டு புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரியாருப்பா சாப்பிட்டு யார் தம்பி உள்ள கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கான் என்னடா எல்லாம் பண்றாங்க. చిన్న రూమ్ ఉండేది కానీ ఒక్క వ్యక్తి అయితే మిగతా ஏய், எதுக்கு வச்சிருக்காங்க இவன்? எதுக்கு நிறுத்த மாட்டாங்க. இதுதானே ஏத்துக்குங்களா? இதெல்லாம் ஓடுறா. வேணாம் வேணாம் வேணாம். என்ன கருமடா பண்ணி வச்சிருக்க? இல்லடா. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இது மட்டும் உங்க கழுத்துல கட்டி விட்டா ஜெயிலுக்கு போயிடும். யார் அவரா? நான் செந்தூரை தாண்டி தம்பின எனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரு இவரு விஜய்? ஏய், விஜயோட சொந்தக்கார பையன் நான் பேருடா விக்ராந்த். அவர மாதிரி கூட இல்லடா இது. தம்பி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுப்பா. லைட்டா இருக்காரு. என்ன பண்றாரு ஓ விஜயா? அப்ப எல்லாரும் சொல்லிட்டானா? பாயில நோட்டு இவர்தான் பாருங்க இளைய தளபதி. ஐயோ, அலையும் விட்டுருக்கிறையா? அஜித்தா? யாரு இவர்? அஜித். என்னடா தமிழனுக்கு வந்த தலைவலி. என்னடா பண்ண போற? ஏடா, செத்துட்டான்டா. ஏதாவது ஒண்ணு காமிச்சு பயமுறுத்துறது. ஊர்ல ரீல்ஸ் பண்றாங்களா கூப்பிட்டு போய் கிரிக்கெட் விட்டா இந்தியாக்காக நிறைய வேர்ல்டு கப் வாங்கி தருவாங்க அப்படின்னா யார கூப்பிட்டு போவோம்? மசாஜா இதுக்குடா? இருக்கு. அவங்க கிரிக்கெட்ல போனா நிறைய வேர்ல்டு கப் அடிச்சு கொடுப்பாங்க. வேர்ல்டு கப்லாம் கிடைக்கல அவங்களுக்கு. என்னடா கிரிக்கெட் பாக்குறீங்க? நிறைய இருக்காதுடா. கிரிக்கெட் அவங்க வந்தாங்கன்னா கிரிக்கெட் நிறைய பேர் பார்ப்பாங்க விரும்பி. தமிழ்நாடுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் அமலா சாத்தியம். ஆட ஈஸி எல்லாத்துக்கும். ஆட பாயிங்களா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆட்கள் தான் வளர்த்து விட்டுருவாங்க போல இருக்கு. ஆனா அந்த ஏஐ கொஞ்சம், அதாவது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அதை விட்டுட்டு சில பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த பழைய போட்டோ, பழைய அவங்க அப்பா அம்மா போட்டோ, அதெல்லாம் ஏஐ மூலமா அவங்க அந்த வீடியோவா விஷுவலா நவுற மாதிரி பழைய போட்டோலாம் அவங்க ஏதோ பேசுற மாதிரிலாம் பண்றது நல்லா இருக்கு பார்க்கும்போது. நானும் அதை மாதிரி ட்ரை பண்ணோம். அதாவது எங்க எங்க வீட்டில் இருக்கவங்க, அதாவது நம்ம தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் அப்படி பாடினா அது ஒரு வீடியோவா பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. ஏன்னா அவங்களாம் நம்ம நேராக கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா இவன் என்னன்னா ஏஐ வச்சு என்ன கருமெல்லாம் பண்றானுங்க. கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதெல்லாம் டூ மச்சா இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல அவ்வளோ சம்பாதிக்கிறோம். அது இப்போ சொல்லும் போதே பொய்ன்னு தெரியுது. அது வச்சிருக்க எல்லாமே அது அப்பட்டமா போய். அவன் உண்மையிலே சம்பாதிச்சானா அவன் எதுக்கு இன்ஸ்டாகிராம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரான்? அவன் பாட்டுக்கு அவன் சம்பாதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போக போறான்.
அவன் சம்பாதிக்க முடியலன்னு தான் உங்களை கூப்பிடுறான். நீங்க தான் உங்களுக்கு காசு கொடுத்து அவனை சம்பாதிக்க வைக்க போறது. அது ஃபுல்லாவே ஃபேக்கு தான். அது பார்த்தாலே தெரியுது. ஒருத்தன் உண்மையிலேயே சம்பாதிக்கிறான்னா அவன் யாரையுமே கூப்பிட மாட்டான். அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இப்படி கூப்பிடுறனாலே அவன் ஸ்கேமுக்கு வான்னு கூப்பிடுறான்னு தான் அர்த்தம். நல்லா இருந்துச்சு. எல்லா வீடியோ சூப்பராகவே எடிட் பண்ணி போட்டிருந்தான். இதில் வந்து அந்த கோயில் இந்த பணத்தை வந்து பூஜை ரூமில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ காசை கொண்டு போய் சாமிக்கிட்ட தான் போடுறீங்க உண்டியல்ல, அதெல்லாம் மட்டும் தெரியாது. இந்தமாரி பேசுறதுக்குனே கிளம்பி வந்துடுவாங்களா நிறைய பேர் வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் உண்மையே கிடையாது. அதில் ரீல்ஸ் என்ற பைத்தியங்கள்லாம் பாருங்களேன். அமலாசாஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டால் வேலை இல்லை, டைம் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அலையிற கேஸுங்க நிறைய இருக்குது. எப்படிலாம் போய் சொல்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, நானும் அதில் ஒன்று. ஆமாம், நல்லா இருந்துச்சு. சூப்பர். இதில் வந்து புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்க, பழைய ஆளுங்களே காணுமே. அப்புறம் டிடிஎஃப் அடுத்த கேஸுக்கு ரெடி ஆகிடுவார் போல இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு வருது. என்னமோ பண்ணிட்டு போங்க. அவருக்கு சூனியம் வந்து யாரும் வைக்க தேவையில்ல, அவரே போதும். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.